எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு என்ன வேகன்சி பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்பி சஸ்திர சீமா பல் அப்படின்னு சொல்லிட்டு பாராமிலிட்டரி ஃபோர்ஸில் ஒரு ஃபோர்ஸு. அந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுலே பாராமிலிட்டரி ஃபோர்ஸ்ல ரொம்ப சின்ன ஃபோர்ஸ். அவங்க டியூட்டி வந்து நேபாளான், பூடான், உத்தரகாண்டுக்கு மேல் உள்ள லொக்கேஷன்ஸ் எல்லாம் அவங்க கவர் பண்ணுறாங்க. சத்தீஸ்கர்லையும் டியூட்டி பார்க்குறாங்க. அந்த ஃபோர்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இப்போ வந்து 404 வேகன்சி எடுக்கிறாங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக உள்ளே பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல்லைக்கான டிக் பண்ணி ஆளுக்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ திசை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்லுங்கிறது புரியும். என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எஸ்எஸ்பி சஸ்திர சீமா பல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸில் ரொம்ப சின்ன ஃபோர்ஸு எஸ்எஸ்பி. எஸ்எஸ்பி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சேலரி தான் வரும். பேசிக் பே 21,700 வரும். இப்போ 8th பே கமிஷன் வந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் கண்டிப்பாக ஆகும். 2027 8th பே கமிஷன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சி வந்து ஜிடி ஜென்ரல் டியூட்டியில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இந்த அதாவது ஸ்போர்ட்ஸ் மேனில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு தான் இந்த எஸ்எஸ்பியோட ஸ்போர்ட்ஸ் கோட்டா வாய்ப்பு. டைரக்டாக ஜிடியில் நீங்கள் செலக்ட் ஆகலாம். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து நேஷனல் இன்டர்நேஷ்னல் நீங்கள் வந்து விளையாண்டுருக்கீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே இதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, ரெண்டாவது மெடிக்கல் டெஸ்ட்டு, எக்ஸாம் கிடையாது. எக்ஸாம் வந்து இன்டிகேட் பண்ணவே கிடையாது. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, ஸ்போர்ட்டு வெரிஃபிகேஷனு, மெடிக்கல் எக்ஸாம் இந்த மாதிரி தான் 4 தான் கேட்டிருக்காங்க. அதோடய இது வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி எடிட் பண்ணவே இல்லை. சிஆர்பிஎஃப்ல எக்ஸாம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ள போகிறவங்களுக்கு சிஆர்பிஎஃப் பொறுத்தல எக்ஸாம் கிடையாது. 4 மட்டும்தான். அதான் எனக்கு தெரிஞ்ச ஐடியா என்னன்னா இதுக்கு வந்து எக்ஸாம் இருக்கா 100% வாய்ப்பு இல்லை. எக்ஸாம் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை எக்ஸாமுக்கு இண்டிகேட் பண்ணவே இல்லை. அதனால எக்ஸாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 23 வயசு வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்போதும் போல தான். 18லேருந்து 23 வயசு வரைக்கும் ஓபிசிக்கு 3 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணிங்கன்னா போதும். பேசிக்கு 10th பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கேம் விளாண்டுட்டீங்க, காலேஜ் மூலியமாக போய் கேம் விளாண்டுருக்கீங்க, நேஷனலாக இன்டர்நேஷ்னலில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட இதுக்கு போதும். ஜென்ஸுக்கு வந்து 170 ஹைட்டு, பெண்களுக்கு வந்து 157 ஹைட் கேட்டிருக்காங்க. இது பெண்களும் ஆண்கள் 2 பேருமே அட்டன் பண்ணலாம். 2 பேருமே சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னு தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மே 9ஆம் தேதியிலேருந்து ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் டேட் இருக்குது. மே 9ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 28 வகையான கேமுக்கு இதுக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு கேமுக்கு இத்தனை வேகன்சி கணக்கு பண்ணி ஆள் எடுக்கிறாங்க. கபடியிலேருந்து, ஜூடோலேருந்து, கராத்தே, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ரன்னிங், அத்லெட் இந்த மாதிரி சொல்லி பல ஏகப்பட்ட கேமு, டென்னிஸு, பேட்மிண்டன், என்ன கேமில் திறமை இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக வந்து 28 வகையான கேமு. இந்த கேம்லாம் நீங்கள் வந்து நேஷ்னலு இன்டர்நேஷ்னலில் நீங்கள் கலந்துருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டாலும் இல்லை கோல்டு மெடலு, இல்லை சில்வர் மெடலு, இல்லை ப்ரௌன் மெடலு, இல்லை நீங்கள் பார்ட்டிசிபேட், நீங்கள் இதில் எது நடந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் கிடைக்கும். கட் ஆஃப் மார்க்னால் உங்களுக்கு 20 மார்க், 30 மார்க், 25 மார்க் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இன்டர்நேஷ்னலில் நீங்கள் கோல்டு அடித்தாவோ, சில்வர் அடித்தாவோ, ப்ரௌன் அடித்தாவோ, இல்லை கலந்துக்கிட்டாலோ ஒரு கோல்டு அடிச்சிங்கன்னா அதுக்கு 30 மார்க். இந்த மாதிரி ஒவ்வொரு மெடலுக்கும் ஒவ்வொரு மார்க்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நேஷ்னலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி நேஷ்னலில் கோல்டு அடிச்சிருக்கீங்க, சில்வர் அடிச்சிருக்கீங்க, ப்ரௌன் அடிச்சிருக்கீங்க, இல்லை கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மெடலுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க் இருக்குது. அதனால் அந்த மெடல்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தது, நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டு கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு பெரிய மார்க்கை கொடுக்கும். உங்களுக்கு நம்பரை கொடுத்து உள்ளே உங்களை ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக போகணும்னு கேட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கும். சிஆர்பிஎஃபாக இருக்கட்டும், பிஎஸ்எஃபாக இருக்கட்டும், ஐடிபிபியாக இருக்கட்டும், எஸ்சிஎஸ்எஃபாக இருக்கட்டும், எல்லா ஃபோர்ஸ்லையுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஆள் எடுப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் வந்து நம்மளோட ஃபோர்ஸ்க்கு பேர், ரெண்டாவது ஒரு ஒரு ஃபோர்ஸ்னால் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கணும். அந்த ஃபோர்ஸ்க்கான பேரை வெளிக்கொண்டு வரதுக்கு தான் இப்போ பிஎஸ்எஃப்ல வந்து காம்படிஷன் போகிறாங்கன்னா பிஎஸ்எஃப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சு இல்லை ஒரு பேர். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பிஎஸ்எஃப்லேருந்து வராவது ஒலிம்பிக் அடித்தாவோ அது பிஎஸ்எஃப் மட்டும் இந்தியாவுக்கு பெருமை, ரெண்டாவது யாருக்கு பெருமை, இந்தியா தவிர்த்து பிஎஸ்எஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை. அதனால உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மீனாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பற்றி நீ வீடியோ போட்டிருக்கேன்.
ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க ஜிடியில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஜிடி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா பொறுத்தளவில் ஒரு வேலை கிடையாது. உங்களை எதுக்குமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. காலையில் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும், சாயந்தரம் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். உங்களுக்கு நைட் டியூட்டி கிடையாது, வெளியே டியூட்டி போகணும் அவசியம் இல்லை, எலெக்ஷன் டியூட்டி போகணும் அவசியம் இல்லை, எங்கேயுமே கேம்ப் போட்டு வெளில போகணும் உங்களுக்கு அவசியமே இல்லை. உங்களோட போஸ்டிங் கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி, மும்பை இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிக்குள்ளே ஜிசிலாம் கிடைக்கும் போஸ்டிங் உங்களுக்கு. நீங்கள் ஃபேமிலியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு காம்படிஷன் எங்கே நடக்குதோ அப்போ மட்டும் போனால் போதும். மற்றபடி ப்ராக்டிஸ் பண்ணி சாப்பாடு தூக்கம், ப்ராக்டிஸ் சாப்பாடு தூக்கம் இவ்வளோதான் நடக்கும். மற்றபடி டியூட்டி பார்க்கணும்லாம் கிடையாது. உங்களுக்கு கவர்மெண்ட்டே சாப்பாடை போட்டு கை நிறைய பணத்தை கொடுத்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டயத்தை கொடுத்து அவங்களே ட்ரெயின் ஏற்றி அமைச்சு விடுவாங்க. நீங்கள் கை காசெல்லாம் போட்டு ட்ரெயினில் போகணும், அது போகணும், இது போகணும், எந்த அவசியம் இல்லை. எங்கே ஈவெண்ட் நடந்தாலும் கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ணி அவங்க கவர்மெண்ட் இதுலேருந்தே அமைச்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் எங்கே பார்ட்டி மூவ்மெண்ட் ஆகுது, ஈவெண்ட் போகணும், காம்படிஷன் போகணுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டே உங்களை அமைச்சுடும். இது வந்து எல்லா ஃபோர்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா. 404 வேகன்சி மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களோட சர்வீஸ் பண்ண ரெக்கார்ட் இருக்குது, அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள். நான் சம்பளமும் கொடுத்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தங்க வெளியில் ஸ்பான்சர் கிடைக்காம பாதி பசங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு பாதி போயிட்டு நேஷனல் வரைக்கும் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இல்லை முடியாமல் திரும்பி வந்திருப்பீங்க. ஏன்னா உள்ள சொசைட்டிக்கு பணம் எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மிடில் கிளாஸ் பசங்க, ஏழை பசங்க, நம்ம மாதிரி பசங்க எல்லாமே ஒரு வேலைக்கு போகிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நம்ம எல்லாம் உணர்ந்துருப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, பாக்ஸிங்கில் தெரியும், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நேஷனலில் பண்ணியிருக்கீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து உங்களுக்கு பணத்தையும் கொடுத்து, உங்களுக்கு ப்ராக்டிஸையும் பண்ண சொல்லி, உங்களுக்கு ரெஸ்ட்டும் கொடுத்து, உங்களுக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கான வழி உங்களுக்கு. இது வந்து ஸ்பான்சர்னே சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா வெளியிலேருந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணி ட்ரெயின், ஃப்ளைட்டுக்கு போய் வந்து எவ்வளோ செலவாகும் சாப்பாடுலாம். இது கவர்மெண்ட்டே உங்களுக்கு பணமும் சம்பளமும் கொடுத்து ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி அமுச்சு விட்டு திருப்பி கூப்பிட்டு எல்லாமே அவங்களே பண்ணி தருவாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் இதை ஷேர் பண்ணி யாருக்கும் உங்க தெரிஞ்சவங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸில் யாரும் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். எந்த அத்லெட் இருந்தாலும் சரி. இது வந்து சீமசாஸ்திர சாஸ்திர சீமாபல் அந்த இதில் செக்ஷன்லேயே அந்த பிடிஎஃப் இருக்குது. அதில் பார்த்துக்குங்க என்னென்ன கேமுக்கு அவைலபிலிட்டி எல்லா கேமுமே போட்டிருக்கு. 28 வகையான கேமு எல்லாமே போட்டிருக்கு. அந்த கேம் உங்களுக்கு ஆடி இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா பிடிஎஃப் அவுட் ஆகிருக்கு. இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ அடுத்து என்ன இது வீடியோ பண்ணணும் டவுட்டுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.